இந்த வாரம் முடியறதுக்குள்ள, அதாவது இன்னும் 2 எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்குள்ள ஸ்பான்சர் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா தீர்வை நோக்கி ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சுபாஷ் சார் சொல்லிட்டாரு. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எப்படி கிடைக்கும்? இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் விக்ரம். மனசை மட்டும் தளர விடாது. கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கும். கரெக்டு தான். ஆனால் அது உடனே நடக்கணும்னா மேஜிக் தான் நடக்கணும். விக்ரம், உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கலடா. நீ எப்பவும் போல இரு. Hi Vinisha, how are you? I'm good, sir. என்ன திடீர்னு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? சார், நான் ஒரு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் தீர்வை நோக்கின்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஸ்ட்ரீம் ஆகும். அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்ல முடியுமா சார்? ஷோர், கண்டிப்பாக. என்ன பேர் சொன்னீங்க? தீர்வை நோக்கி சார். தீர்வை நோக்கி. ஓகே ஷோர், நான் பார்த்துட்டு கால் பண்ணுறேன். தேங்க்யூ சார். வணக்கம். இது தீர்வை நோக்கி. நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வர ஒவ்வொரு கெஸ்ட்டும் நமக்கு நிறைய ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரப்போகிற கெஸ்ட்டு நமக்கு என்ன ஆச்சரியத்தை கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவரை மீட் பண்ணுறதுக்கு. வாங்க தீர்வை நோக்கி. ஒருத்தர் ஒரு திறமையில ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். பல திறமைகள்ல ஃபோக்கஸ் பண்ணா எதுலயுமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அபிப்பிராயம் நம்மள பல பேருக்கு இருக்கு. உண்மை என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே பல திறமைகள் இருக்கு. அதுல சாதிக்கணும்ன்ற ஆர்வமும் இருக்கு. ஆனா ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் மாதிரியான பழமொழிகளை நம்பிக்கிட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகாம அப்படியே தயங்கி நிக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் தன்னுடைய பல திறமைகளை ஒருங்கிணைச்சு தனக்குன்னு ஒரு புதுமையான கரியரை அமைச்சுக்கிட்டவரு. இந்த சூப்பர் ஸ்டாரை இப்ப மீட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. புராணத்துல கதை மட்டும்தான் இருக்கா, இல்ல அறிவியலும் இருக்கா? I'm very happy to welcome Mr. Jagadish to our show, please. கதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். எப்படி உங்களுக்கு சயின்ஸ், ஆர்ட், மித்தாலஜி, புராண கதையை சேர்த்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் டிகிரி ஒரு 21 வருஷம் அதை படிச்சிருக்கேன். ஸோ நான் ஏரோநாட்டிக்கல் சொல்லிக் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன பண்ணேன், பேப்பர் பிளேன்ஸ் வச்சு எனக்கு ஒரு 80 வெரைட்டிஸ் ஆஃப் பேப்பர் பிளேன்ஸ் பண்ண தெரியும். அதை வச்சு ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எல்லா நாடக கம்பெனியும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ தியேட்டர் ஒயில ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட குரு யோக் ஜேபி. ஸோ அவர் சொன்னார், இதோட ஏன் நீ ஸ்டோரிஸ் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ குழந்தைங்களை என்ன பிடிக்கும், பேப்பர் பிளேன்ஸ் பிடிக்கும், கதைங்க பிடிக்கும். ரெண்டு மிக்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். காட் வெரி குட் ரெஸ்பான்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஜஸ்ட் லவ்ட் இட். அவங்க தே ஜஸ்ட் வென்ட் கிரேசி. ரொம்ப ஜாலியாக பேப்பர் பிளேன் பண்ணாங்க, ஒரு கதை கேட்டாங்க. இந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரிகரான பாயிண்ட். அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன், கதைகள் என்னென்ன இருக்கு. பார்த்தா இந்தியன் மித்தாலஜி மட்டும் இல்லாமல் சமேரியன் மித்தாலஜி, கிரீக் மித்தாலஜி, ஆஸ்திரேலியன் மித்தாலஜி, எது எடுத்துக்கிட்டாலும் தெர் இஸ் கனெக்ட் வித் ஃப்ளைட்ஸ், ஆஸ்ட்ரானமி, இதெல்லாம். அதுவும் இந்தியன் மித்தாலஜி பார்த்தீங்கன்னா மகாபாரதம், ராமாயணம், எந்த கதை எடுத்துட்டாலும் அதில் வந்து டீப் இன்டெப்த் கனெக்ட் இருந்தது. ஓகே. அது கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஸ்டோரி கிட்ட இது வரைக்கும் இருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு வந்து ஒரு பேஷன் தான் இருக்கணும். அப்படிலாம் இல்லை. எனக்கு 2 பேஷன். எனக்கு 2 விஷயமே ரொம்ப பிடிக்கும். அந்த நாடக கலைங்கிற ஒரு விஷயம், அங்கே கொடுத்த எக்ஸசைஸ் ஆகட்டும், ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும், எனக்குள்ள இருந்த ஒரு இன்னொருத்தனை எனக்கு காட்டுனுச்சு. ஸோ எனக்கு கண் முன்னாடி தெரிஞ்சது, ஒருத்தனை வந்து இப்படி இருக்க, ஒருத்தனை வந்து இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம் வந்துட்டு தியேட்டருக்கு இருக்கு. அந்த விஷயம் ஏன் எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரக்கூடாது? இப்போ இந்த புராண கதைகள்ல, மித்தாலஜில ஏற்கனவே சயின்ஸ் இருக்கா, இல்ல நீங்க சயின்ஸை ரிலேட் பண்றீங்களா? அதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? கோயிலுக்கு நிறைய பேர் என்ன தெரியும், 108 தடவை சுத்தி வர சொல்லுவாங்க. ஆமா. ஏன் 108 தடவை? இப்ப நம்ம ஸ்லோகாஸ் இதெல்லாம் எடுத்துட்டா எல்லாமே 108 108. ஏன்
தெரியாது. அதில் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் டிவைடட் பை டயாமீட்டர் ஆஃப் மூன் 108 வரும். ஓ ஓகே. அவங்க சொன்ன ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ரீசன் இருக்கு. இப்போ ரிலேட்டட் டு சயின்ஸ். ரிலேட்டட் டு சயின்ஸ். இப்போ சூரியனுக்கு 7 குதிரை இருக்கு சொல்லுவாங்க. எதுக்கு 7 குதிரை இருக்கு? சன்லைட் இஸ் a white light. White light is the mixture of 7 colors. வானவில் எப்படி உருவாகுது? அவங்க மித்தாலஜியில் சொன்ன ஒவ்வொரு விஷயம் there is a reason. மித்தாலஜி ஸ்டோரி சொல்றப்போ இப்போ நம்ம அடல்ட் எப்படின்னு தெரியாது. சில்ட்ரன் they started imagining it, visualing it. ஸோ குழந்தைங்க வந்து விஷுவல் பண்ண ஆரம்பிக்குது. வரைஞ்சிட்டு வரைஞ்செல்லாம் அனுப்புறாங்க. 8 வயசு குழந்தை வந்து அதுக்கு வந்து பிளாக் ஹோல் தியரி வரைக்கும் எல்லாமே தெரியும். வித் ஸ்டோரியோட தெரியும், ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கோட தெரியும். கண்டென்ட் இஸ் த ஹீரோ எப்பவுமே சொல்லுவாங்க. என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது ஸ்ட்ராங்கா வந்தா இட்ஸ் ஆல்வேஸ் இட் வில் ரீச். இன்னைக்கு கிட்ஸுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கு, ஒரு பக்கம் ஒரு மோட் ஆஃப் அட்டென்ஷனும் இருக்கு. அவங்களால ஒரு விஷயத்துல கரெக்டா ஃபோக்கஸும் பண்ண முடியல. இதை எப்படி பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டிஸ்ட்ராக்ஷன்ஸை பிரேக் பண்ண எது வழி சொல்லுங்க. அவங்களுக்கு அதை விட பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றது. ஸோ அதை விட பிடிச்ச விஷயமா ஒன்று காட்டணும், அதை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பித்தேன், அதில் கொஞ்சம் சயின்ஸ் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். சயின்ஸில் அவன் இன்ட்ரெஸ்ட் வரப்போ சயின்ஸ்லேயே அடுத்த லெவல் கொண்டு போக ஆரம்பித்தேன். எஜுகேஷனில் அதை கொண்டு வந்தால் ஐ திங்க் த ஹோல் நேஷன் வில் சேஞ்ச். பேரண்ட்ஸ் ஸ்டார்ட் கொஸ்டினிங் மீ, ஏரோநாட்டிக்கல் படித்தா என் பையனுக்கு என்ன பிரயோஜனம்? தேர் கொஸ்டின் வாஸ் திஸ், ஏன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் சொல்லி கொடுக்குறீங்க? அது ஸோ நான் அதை யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் என்ன எடுத்துட்டேன் புக்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைலேருந்து 12வது வரைக்கும் என்சிஆர்டி புக்கு எடுத்துட்டு எல்லா டாபிக்ஸ் நோட் பண்ணேன். ஏர், ப்ரெஷர், டென்சிட்டி, நியூட்டன்ஸ் லாஸ், மொமெண்டம், எல்லா டாபிக்ஸும் எடுத்துட்டேன். இப்போ காற்று, இது எப்படி ஏரோநாட்டிக்கலோட ரிலேட் பண்ணலாம். அடுத்து நாசா வெப்சைட்டில் ஒரு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. ரெண்டையும் பக்கத்தில் வச்சுட்டு ஐ ஸ்டார்டட் கம்பைனிங் போத் ஆஃப் இட். ஏர்னா மாலிக்யூல்ஸ் இருக்கும். மாலிக்யூல்ஸ் தான் ஏரோப்ளேனை தூக்கிட்டு போகுது. ஸோ அதை எப்படி தூக்கிட்டு போனால் ஒரு ஏரோப்ளேன், ஒரு பேப்பர் பிளேன் பண்ண வச்சு குழந்தைங்க சொல்லலாம். ஏர்னா இட்ஸ் மேட் ஆஃப் மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல்ஸ்னா யாரு வேணா, உனக்கு என்ன கார்ட்டூன் கேரக்டர் பிடிக்கும்? சின்சான் பிடிக்கும், இல்லை வந்துட்டு சோட்டா பீம் பிடிக்கும். இந்த சோட்டா பீமோட ஒரு குட்டி வெர்ஷன் தான் இந்த மாலிக்யூல். ஸோ இந்த மாலிக்யூல்ஸ்லாம் குட்டி குட்டி ஆளுங்க. ஒரு பலூன் ஊத வைப்பேன். இப்போ மாலிக்யூல்ஸ் உனக்கு ஹாய் சொல்ல வைக்க, சோட்டா பீம் ஹாய் சொல்ல வைக்கவா அப்படின்னு பலூன் வந்துட்டு அவன் கண்ணை மூட வச்சுட்டு அவன் காதில் வந்து புஷ்ன்னு இது பண்ணுவான். தே வில் ஜஸ்ட் ஃபீல் ஹாப்பி. இப்போ வேறு உனக்கு சோட்டா பீம் ஹாய் சொல்லிட்டாரு. அந்த சோட்டா பீமோட இன்னொரு பேர் தான் மாலிக்யூல். இந்த மாலிக்யூல்ஸ் தான் எல்லாரையும் அந்த ஏரோப்ளேன் தூக்கிட்டு பறக்குது. அதுக்கு அந்த ஹனுமார் மாதிரியான்னு கேட்பாங்க. ஆமா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிலேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. ஸோ ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவார், அவர் சோட்டா பீமாவே வருவார். அவர் தான் சோட்டா பீம். ஸோ மங்கி, அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் வந்து மங்கி, சோட்டா பீம் வந்துட்டு ஆர்டிஸ்ட். ஸோ ஆர்டிஸ்ட் நிறைய டவுட் வரும், இது எப்படி ஆச்சு உடனே மங்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். குழந்தைங்க தே ஸ்டார்ட் லவ்விங் இட். இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சது. என்ன சார் பண்ணீங்க? என் குழந்தை காலைல எந்திரிச்சதும் டீ கப் எடுத்தோடனே வாட்டர் வேப்பர்னு சொல்றான். அப்புறம் மழை பெய்யறப்போ ரெயின்போ எப்படி வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு. இப்படி இருக்கு. நான் சின்ன வயசுல யோசிச்சிருக்கேன். நிறைய டீச்சர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, சில டீச்சர்ஸ் மட்டும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தா அவங்க ஏதாவது கதை சொல்லி கிளாஸ் எடுத்திருப்பாங்க. எனக்கு 2வதுல சொன்ன கதை இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கதை சொல்றவங்கள வந்து நமக்கு வந்து we always keep them in our heart. Definitely. So why don't we make this as full curriculum அப்படின்ட்டு இப்போ ஒரு 3 மாசம் பண்ணா பத்தாது, இதை வந்து இன்னும் பெருசா பண்ணணும். ஸோ ஐ ஸ்டார்டட் டிசைனிங் அஸ் லெவல்ஸ். லெவல் 1, லெவல் 2, ஒரு வருஷத்துக்கு வந்து 3 லெவல் முடிக்கலாம். ஸோ 27 லெவல் டிசைன் பண்ணேன். ஒரு குழந்தை 1வதுல ஜாயின் பண்ணினா 9வது வரைக்கும் படிக்கலாம். 9வது முடிச்ச உடனே அட்வான்ஸ் லெவல் 12வது வரைக்கும் படிக்கலாம். 12வது இன்னும் அட்வான்ஸ் லெவல். ஸோ I designed one. ஒரு ஸ்கூல்ல இருந்தே ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் நீங்க கிரியேட் பண்ணிடுறீங்க. ஜஸ்ட் லைக் ஒலிம்பியன்ஸ். ஒலிம்பியன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க? 6 வயசுல இருந்து ஆரம்பிச்சிடுவாங்க ஆக்சுவலா. நான் அந்த ஒலிம்பியன்ஸ் ஏன் ஏரோநாட்டிக்கல் இதுல பண்ணக்கூடாது? வாவ், கிரேட் ப்ரோ. ஸோ அது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட எனக்கு ஒரு 100 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என் கையில கொடுத்தாங்கன்னா ஐ கேன் கிரியேட் ஒரு 1000 ஈலான் மஸ்க், ஸோ 1000 அப்துல் கலாம், ஐ கேன் ஏபிள் டு கிரியேட். ஸோ ஐ நோ த மேஜிக் ஹவு டு டூ இட். ஐ நீட் சம் ஒன் டு சப்போர்ட். இந்த டபுள் பேஷனை வந்து ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏரோநாட்டிக்கல் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் லெவல் ஆஃப் திங்கிங் அண்ட் அதுக்கு நிறைய இன்டெலெக்சுவலான தாட்ஸ் இருக்கணும். பட் தி அதர் ஹேண்ட் தியேட்டர், இது வந்து டோட்டலாகவே 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கீங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ தெர் இஸ் அ சேயிங்ல, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அது விவேகானந்தர் மட்டும் சொல்லல, ப்ரூஸ்லியும் அதான் சொல்லியிருக்காரு. அது நடந்தது ஆக்சுவலாக. நீ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? உனக்கு வந்து தியேட்டர் பிடிக்கும், சினிமா பிடிக்கும், இந்த சைடு ஏரோநாட்டிக்கலும் பிடிக்கும். ஸோ நீ அந்த மாதிரியே யோசிச்சுட்டே இருக்க. உன் கூட சேர்றவங்களும் அந்த தாட் ப்ராசஸ்லேயே இருப்பாங்க. இப்போ என் டீமில் 11 பேர் இருக்காங்க. 11 பேரும் வந்துட்டு அவங்களுக்கும் ஏரோநாட்டிக்கல் பிடிக்கும், அவங்களுக்கும் சினிமா பிடிக்கும். ஸோ என் கூட உள்ள டீமும் அதே மாதிரி டிசைன் ஆகிடுச்சு. தியேட்டர் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும்,
இவன்லாம் கஷ்டப்படுறான், இவன்லாம் ரொம்ப டேலண்டட் அப்படின்னு. யாரை சப்போர்ட் பண்ணணும் அந்த கிளாரிட்டி எனக்கு இருந்தது. ஸோ ஐ ஹாவ் 30-40 பேர் டீம் இருக்கு. நான் ஒரே ஒருத்தன் தான் ஆரம்பித்தேன் வித் 0 ரெவன்யூ. நவ் ஐ ஹாவ் லைக் 30+ people in my team and we have generated revenue around 6 million இது வரைக்கும் within a span of 18 months. எங்கப்பா. ஈவன் இன் கோவிட் டைம் பயந்தோம். ம். ஏன்னா என் மாடல் ஃப்ளோர் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஆமா. ஒரு ஐஐடிலேருந்து அப்போ தான் எனக்கு ஃபண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 lakhs தே ஃபண்டட் மீ, கிராண்ட் மாதிரி கிராண்ட் தே ப்ரொவைட் கிராண்ட். ஸோ அந்த எனக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்தது. உடனே நான் டிசைன் பண்ணேன். ஒரு 15 நாள் தான் டைம் இருந்தது. மார்ச் 15 எல்லாமே ஷட் டவுன், யாருமே வெளியே வரல. ஸோ ஐ ஹாவ் டு கம் அப் வித் அ நியூ ஐடியா. உடனே நான் ஐ ஸ்டார்டட் டூயிங் ரிசர்ச். ட்ரிகர் த ஸ்பார்க் அது பேர். எல்லா பெரிய ஆளுங்களோட லைஃபை படிக்க ஆரம்பித்தேன். அப்துல் கலாம், ரைட் பிரதர்ஸ், டெஸ்லா, இந்த மாதிரி எல்லா லைஃப்பும். அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா 12 வயசுல அவங்க டீச்சர் வந்துட்டு நீங்கள் எப்படி பறவைகள்லாம் பறக்குதுன்னு ஒரு கதை சொல்லியிருப்பாரு. ரைட் பிரதர்ஸ்க்கு 8 வயசுல அவங்க அப்பா வந்து ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்து எப்படி பறக்குது சொல்லியிருப்பாரு. இது எல்லா லைஃப்லையும் ஒரு சின்ன விஷயம் வந்து ட்ரிகர் பண்ணியிருந்தது ஸ்பார்க். ஸோ இதே மாதிரி ஒரு ஆன்லைன் மாடியூல் ஏன் டிசைன் பண்ணக்கூடாது, ஒரு கதை ரெடி பண்ண, கதை கூட வந்துட்டு சயின்ஸையும் மிக்ஸ் பண்ண, என்ன ஹேண்ட்ஸ் ஆன் மாடல் அதிகமாக பண்ண முடியாது. ஸோ ட்ரிகர் த ஸ்பார்க்னு அனௌன்ஸ். ஸோ வி ப்ரமோட்டட் இட். நான் என்ன நினைச்சேன், சரி தஞ்சாவூர் அந்த சைட்ல இருந்தெல்லாம் நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. நடந்தது ஆப்போசிட். ஃபாரின்ல இருந்தெல்லாம் ரெஸ்பான்ஸ் வருது. யூஎஸ், சிங்கப்பூர். ஃபர்ஸ்ட் நான் சென்னைக்குள்ள தான் இருந்தேன். இப்போ என்னோட கோர்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல 8 கண்ட்ரில ரீச் ஆயிருக்கு. இப்போ மோஸ்ட்லி சிட்டி பேஸ்டு, அப்புறம் நம்மளோட டார்கெட் எல்லாமே சிட்டியை சேர்ந்ததாக தான் இருக்குது. இந்த ரூரல்னு வரும்போது இப்போ ஐஐடி இன்குபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க நீங்கள். எப்படி அவங்க அந்த தாட்டுக்கு அதை வந்து ஓகே பண்ணாங்க? நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட இதை கனெக்ட் பண்ணீங்க? இது சரியாக வரும், ரூரலில் போனால் இது ரீச் ஆகும்னு அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்தீங்க? இங்கே உள்ள குழந்தைகள் நான் பக்கத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஓகே. அங்கே உள்ள குழந்தை இப்படி பண்ணுறா அப்படின்னா அவனே பண்ணிட்டான். ஸோ அதுவும் 5 வயசு குழந்தை தான், இங்கும் 5 வயசு குழந்தை தான். இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. இங்கே வந்து குழந்தைங்க வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, பக்கத்துல இருந்து பண்ணுறாங்க. அங்கே பண்ணல, அவனே பண்ணுறான். ஸோ திறமை வந்துட்டு அங்கே நிறைய இருக்கு. அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆட்கள் இல்லை. தே ஆர் கிரேவிங் ஃபார் சம்திங். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்ட்டு ஒரு அவன் கையில் ஏதாவது கொடுத்து பாருங்களேன், மாறும். ஒரு சின்ன வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்தா அவங்களே பண்ணிடுவாங்க. நான் ஏரோஸ்பேஸை வந்து ஒரு வாய்ப்பாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணா நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு. அது நான் இந்த விஷயங்கள் நான் சொன்னேன், மென்டர் இதுல சொன்னேன். அதே அவங்களுக்கு நடக்குமா நடக்கலாம் அதெல்லாம் அதை பத்தி தெரியல. ஆனா இந்த பையன்ட்ட முயற்சி பண்றான், முயற்சி பண்ணவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு இருந்தது. இப்போ நம்ம இந்தியாவோட நீட் இருக்கா? இவ்வளோ ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் தேவைப்படுவாங்களா? இந்தியாவோட நீட் மட்டும் இல்ல, உலகத்துக்கே நீட் இருக்கு சொல்லுவேன். இப்போ என்ன ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் சேர்க்கிறப்போ எங்க அப்பா கேட்டாங்க, படிச்ச உடனே ஸ்கோப் இருக்கா. அதுக்கான பதில் வந்துட்டு இருக்கு, செம்மையா இருக்குதுன்னா கரெக்டான பதில் இல்லை. ஆனால் நான் கரெக்டான பதில் சொல்ல முடியும் என்னால். நான் அந்த ஸ்டார்ட் அப் இதில் இருக்கேன். ஆக்சுவலாக ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்க இப்போலாம் சைக்கிள் ஓட்ட மாட்டாங்க, பைக் ஓட்ட மாட்டாங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும். டேக் ஆன் கிராவிட்டின்னு ஒரு கம்பெனி இருக்குது. கையில் 2 ஜெட்டு, பின்னாடி ஒரு ஜெட் பேக்கு, பறந்து தான் போவாங்க. ஆக்சுவலாக ஆமாம், நீங்கள் அது வீடியோ பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக பாசிபிள். 3D பிரிண்டட் இன்ஜின் தான். வீட்லேயே 3D பிரிண்ட் இன்ஜின் பிரிண்ட் பண்ணிக்கலாம், வீட்டில் எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபியூல் இருக்கு, அதுக்கு ஃபியூல் இருக்கு. ஸோ அதுவும் ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக்காக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிலியம்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஏர் டாக்ஸிஸ் இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரெடியாக தான் இருக்கு. சில அந்த ஏர் ரூட்ஸ் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துடும், இன்னும் 5-6 வருஷத்துல அது வந்துடும். அது வந்துடுச்சுன்னா எல்லாரும் பறப்பாங்க. இப்போ பைக் ஓட்டுறீங்க, ஒவ்வொரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு பைக் மெக்கானிக் ஷாப் இருக்கு. எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சிட்டா ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்போர்ட்டும் ஒரு மெக்கானிக் ஷெட்டும் வேணும். அப்போ எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும்? சாதாரண மேன் பவர் இருந்தால் எல்லா வண்டியும் ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸோ வி நீட் அ ஸ்கில்டு மேன் பவர். ஸோ ஸ்கில்டு மேன் பவர் இந்தியாவில் இருக்குது. வி ஆர் கிரியேட்டிங் இட். அது ஒன்று. குழந்தைங்களுக்கு நான் வந்து இந்த கம்பெனி வந்து 1 வருஷம் 2 வருஷம் ரெவன்யூ பேஸ் பண்ணி இல்லை. என் மைண்டில் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ், நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் தான் விஷன் இருக்கு. ஓகே, விஷன். நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் ஒரு 1 லட்சம் பேரோ 10 லட்சம் பேரோ இந்தியாவோ இந்த வேர்ல்டோட விஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்காக இது பண்ணேன். ஸோ ஸ்கோப் வந்து இருக்கு. சில்ட்ரன்ஸ் வந்து ஃபியூச்சர் ஃபிட்டாக மாற்றிட்டாலே இந்த இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் ஆகிடும். இப்போ ஏரோஸ்பேஸ் படிக்கிறான், அவனை மார்க்கெட்டுன்னு சொல்லாமல் நீ ஒரு ராக்கெட் பண்ணு, சேட்டலைட் பண்ணு, உனக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னா இட் வில் சேஞ்ச். ஸோ அதை தான் நாங்கள் சொல்லி கொடுக்க ட்ரை பண்றோம். நியூட்டன்ஸ் லா படிச்சா நியூட்டன்ஸ் லா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லுவோம். மேக்கிங் தம் ஃபியூச்சர் ஃபிட் இஸ் த ஆக்சுவல் நீட். அதுதான் பண்ணும்.
ஸோ அதை தான் வந்து ட்ரை பண்ணுறோம். வாய்ஸ் ஆர்ட்ஸில் என்னென்னா வி அட்ரஸ் 4 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். எந்த ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், அது ஸ்டார்ட் அப் ஆகணும்னா யூ நீட் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ 4 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அட்ரஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸ்கூல் சிலபஸில் உள்ளது கற்றுக் கொடுக்குறேன், ஆனால் ஏரோநாட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஃபர்ஸ்ட் இயரில் கற்றுக்கிட்ட விஷயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரில் தான் கற்றுக்கணும்னு இல்லை. அது ஒரு 5 வயசு குழந்தை கூட சொல்லி தரலாம். ஏரோப்ளேன் எப்படி திருப்புவாங்க, நான் அது ஒரு பேப்பர் பிளேன் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். அது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் காலேஜ், சரி காலேஜே ஜாயின் பண்ணிட்டேன். காலேஜ் படிக்கிறப்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அவனோட ஃபோக்கஸை வந்துட்டு மார்க் அவன் எதுக்கு படிக்கிறான் ஏன் படிக்கிறானே தெரியாது. அதெல்லாம் படிக்காத குழந்தைகிட்ட நிறைய திறமை வேற ஏதாவது ஒளிஞ்சிருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒருத்தரோட திறமையும் கூட. ஸோ அது ஒரு டீச்சரோட திறமையாகவும் அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லிக் கொடுக்கறது பேஷனாக மாறிட்டா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். 3வது, படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கல, அது ஒரு இஷ்யூ. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஐஐடி இன்குபேஷன் செல் உள்ளே இருக்கிறதுனால எனக்கு எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் கொஞ்சம் பழக்கம், ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம். ஸோ ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட் தி ஸ்டார்ட் அப்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் அகாடமி பிரிட்ஜ் மாதிரி. ஸோ இது 3வது ப்ராப்ளம். 4வது, தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேஷன் இருக்குது, அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ட்ரை பண்ணால் மனசில் வந்துட்டு இன்செக்யூர் ஃபீல் இருக்கு, பயம் இருக்குது. நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம், நானும் ஃபுல் டைம் ஆக்டராக இருந்திருக்கேன். அந்த இன்செக்யூரிட்டி போகணும்னா ஒரே வழி காசு, பேசிக்கான ஒரு நீட். என் வாரத்தில் ஒரு நாள் என் கூட இரு, நான் உனக்கு பே பண்ணுறேன் அந்த மாதிரி. நீ வந்து நிம்மதியாக உன் பேஷனை ட்ரை பண்ணு. நான் டெலிவர் பண்ணுற 4 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ நானே நிறையா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிறைய கம்பெனிஸோ ஃபண்டர்ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஐ கேன் டேக் திஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஃபியூச்சர் இருக்குது, ஃபியூச்சர் கண்ணு முன்னாடி இருக்குது, தெரியுது. ஸோ ஏரோஸ்பேஸ் படித்தா நிறைய வேல்யூவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் தாட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரையும் வேற ஒரு உலகத்திலே வாழ வச்சாரு மிஸ்டர் ஜெகதீஷ். ஐம் ஸோ அஸ்டானிஷ்ட். இதே மாதிரி வர நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்கு. தீர்வை நோக்கி. ஹலோ சார். ஹே வினிஷா, இப்போதான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து முடித்தேன். தீர்வை நோக்கி ப்ரோக்ராம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுமா. அதில் நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் இருந்தது, ஆனால் எல்லாத்தையுமே சாத்தியமாக்கியிருக்காங்க. ரியலி கிரேட். இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சார், நீங்கள் இப்படி ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னொரு உதவி கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? வினிஷா, தாராளமாக கேளுமா, என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சார், இந்த தீர்வை நோக்கி ப்ரோக்ராம் சூப்பராக இருக்குன்னு இப்போ நீங்களே சொன்னீங்கல்ல, இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடியுமா? இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சேம்மா. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சார், என்ன சார் சொல்கிறீங்க? இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரீசெண்டாக நான் பார்க்கலாமா. இந்த ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணால் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ ஐல் டூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்க்கு ஸ்பான்சர் பண்ண ஐடியா கொடுத்ததுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். லாட் ஆஃப் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ டேக் த மெயின் ஸ்பான்சர். ஓகே, தேங்க்யூ சார். விக்ரம், நம்ம ஷோக்கு ஸ்பான்சர் கிடைச்சிருச்சுடா. உன்னை சிரிக்க வச்சுட்டேன்டா. Cha, them see we, say them a holla. Coming on the place and now we them a follow. Cha, people that come from all over. Coming on the cam and you know and a rover. Yeah, you see the rocket with them, they boy. When we come to the place and man we bring forth the pressure. Hey. விக்ரம், இந்த ஷோ மட்டும் கண்டினியூஸாக டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நீ எங்கேயோ போயிடுவேடா. ஆனால் உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நீ வேணா பாரு. சொல்லல ஸ்பான்சர். அவர் சொல்ல போகிற குட் நியூஸை நீயும் கேளு. ஹலோ சார். வினிஷா, எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலி இந்நேரம் ஸ்பான்சர் கிடச்சி இது பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கணும். சார் என்ன சார் சொல்ல வரீங்க? இதுக்கு பின்னால் ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நடக்காது. இங்கே பாரு வினிஷா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்போதைக்கு இதுக்கு என்னால் ஸ்பான்சர் பண்ண முடியாது. கரெக்ட் விக்ரம், நீ சொன்னதான் நிஜம். பிளான் பண்ணி நம்மள அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கூல் நிஷா. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெறும் முயற்சி மட்டுமே செஞ்சுட்டு இருந்த விக்ரமை டைரக்டர் விக்ரம்னு இவ்வளோ எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனது மூலமாக ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம் வினிஷா. இந்த அடையாளம் ஒன்று போதும் வினிஷா, நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பேன். என்ன, எங்கள் அப்பா முன்னாடி போய் நின்று, அப்பா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளோதானே, பரவாயில்ல. இதை விட பெரிய வெற்றி எனக்கு காத்துட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி விக்ரம், இவ்வளோ வலியை உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன சமாதானப்படுத்தணும்னு உனக்கு தோணுது? இப்பதாண்டா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது. I love you, விக்ரம். ஒரு தனிமனிதனின் பார்வையில் பிரச்சனைகளை மட்டுமே பேசுபவர்கள் மத்தியில் தீர்வுகளை கொடுப்பவர்கள் ஹீரோவாக தெரிகிறார்கள். அந்த தீர்வு சமுதாய அக்கறையுடன் ஒரு மாற்றத்தை உருவாக்கினால் அவர் மின்னும் நட்சத்திரமாக உயர்ந்து தெரிகிறார். ஆம், சமுதாய பார்வையுடனும் சமுதாய சிந்தனையுடனும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர்கள்தான் ஸ்டார்ஸ்.